முடிவுக்கு வரும் தோனியுடைய கிரிக்கெட் சகாப்தம். டெல்லிக்கு எதிராக இன்னைக்கு சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கிற இந்த ஆட்டத்தை முடிச்ச பிறகு தோனி ஓய்வு அறிவிக்க போறதா சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது ரசிகர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியே இருக்கிறது. தோனியோடைய ஆட்டம் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரே, என்னுடைய கடைசி ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடக்கும் அப்படின்னு. அந்த ஆட்டம் முடிஞ்ச உடனே தான் ஓய்வு அறிவிப்பேன் அப்படின்னு தெரிவித்திருந்தாரு. அந்த ஓய்வை அறிவிக்கக்கூடிய ஆட்டம் இன்னைக்கு தான் அப்படின்னு சில தகவல்கள் சிஎஸ்கே நிர்வாகத்திடம் இருந்து வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தோனியுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சிஎஸ்கே விளையாடக்கூடிய இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு வந்தும் இருக்காங்க. அதனால தற்போது தோனி இந்த டெல்லிக்கு எதிரான ஆட்டம் முடிஞ்ச பிறகு ஓய்வை அறிவிக்க போறார் அப்படிங்கிற உறுதியான தகவல் வெளியாகி இருக்கிறது. இது அனைவருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. 2020 தோனி சர்வதேச தொடர்களில் இருந்து ஓய்வு அறிவித்தார். அதற்கு பிறகு 5 வருடங்களாக தல தோனியை ஐபிஎல்ல தான் பார்த்து கொண்டு வரும். தோனி ஐபிஎல்ல விளையாடலான்னு பரவாயில்ல, அவரு அணியில் இருந்தால் போதும் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்து வந்தாங்க. அதை தொடர்ந்து தோனி பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் கீப்பராக செயல்பட்டு வந்தார். அப்படி இருந்தும் தோனியோடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிற காரணத்தினால இதற்கு மேலே விளையாட முடியாது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தோனி இன்னைக்கு ஓய்வு அறிவிக்க இருப்பதாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது.